சேல் டீட் விற்பனை பத்திரம். என்ன சார் திடீர்னு சேல் டீடை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, அதோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கடன் வாங்குகின்ற விஷயங்களில் இந்த சேல் டீட் எப்படிலாம் ப்ளே ஆகும். சமீபத்திலோட நம்ம வந்து ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்துருப்போம். ஒரு நபர் வந்து எனக்கு 3 கோடி ரூபாய் கடன் வேணுங்க, கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி நிறுவனத்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட கேட்குறாரு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒரு லேடி இருக்குது, சங்கீதான ஒரு லேடி, 42 வயசு. இந்த பணம் வாங்க போனவர் பேர் வந்து பழனிசாமி, 55 வயசு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு பணம் தரேங்க, இடத்த பார்க்குறேன், பணம் தரேன், அந்த சொத்தை என் பேருக்கு எழுதி வைங்க, சேல் டீட் எழுதி வைங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லுது. இவரும் வந்து சேல் டீட் பண்ணுறாரு. சேல் டீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பணம் தரல, செக்குக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி போச்சு. இவர் வந்து காவல் எடுத்து போய் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்த உடனே அவரை வந்து கைது பண்ணுறாங்க. அந்த அம்மாவை வந்து கைது பண்ணுறாங்க. ரைட். இப்போ சேல் டீட். இப்போ அவருக்கு கிரிமினல் கேஸ் வெளியே போனார், உள்ளே போனாருன்னா அதிகபட்சம் 55 நாள் வெளியே வந்துடுவார். எத்தனை நாள்? 55 நாட்களில் அவர் வந்து ஜாமீனில் வெளிவருவார். சரி, இது ஒன்று. ரைட். இப்போ இதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, அதாவது அடமானம் பெற்று கடன் வாங்குகின்ற நிறுவனங்கள் இப்போ அவங்க ஸ்டைல் எப்படி மாற்றுறாங்க நிறைய பேர்னா, எனக்கு வந்து பணம் வந்து நீ அடமானம் பண்ணுற பணம் கொடுக்க மாட்டேன்ற, அதனால் வந்து ஒரு அடிமாடு ரேட் ஒன்று போட்டு இப்போ 10 கோடி ரூபா சொத்தை வந்து எனக்கு 2 கோடி ரூபாய்க்கு எனக்கு வந்து சேல் டீட் பண்ணி கொடுத்துரு, விற்றா மாதிரி சேல் டீட் பண்ணி கொடுத்துருன்னா, இந்த அடமானத்துக்கு பணம் கொடுக்குற இல்லையா மார்ட்கேஜ் மணி, அந்த மார்ட்கேஜ் பண்ணியே வந்து சேல் டீடுக்கான சேல் கன்சன்ட்ரேஷனை காட்டி இங்கே வந்து சேல் டீட் போட்டுருவான். நீங்கள் பணம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னுவான். சரியா? பணம் கொடுக்கும்போது சொத்தை வந்து மாற்றி தருகிறேன் அப்படின்வார். இவரை நம்பி அன்றைக்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு இவன் நம்பி சேல் டீட் எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி போயிடுவார். எஸ், இதோட சட்ட நிலை என்ன என்றால், பணத்தை கொடுத்து ஒரு சேல் டீட் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே சொத்துக்கு அவர் தான் ஓனர். இந்த சொத்தை நாளைக்கு உங்களுக்கு அவர் விற்க மாட்டேன்னு சொன்னால் உங்களால் சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் அதிகபட்சமாக காவல்துறைக்கு சென்று புகார் தான் கொடுக்க முடியும். அந்த புகாரின் அடிப்படையில் அவரை கைது தான் செய்ய முடியுமே தவிர இந்த விற்பனை பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது. அவன் சிவில் கோர்ட்டுக்கு போயிடுவான். சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டா பல வருடம் ஓடும். ஆகவே வந்து பணம் அவசரமாக தேவை என்று நம்புகின்ற நபர்கள், என்று தேவைப்படுகின்ற நபர்கள் சொத்துக்களை வந்து அடமானம் வச்சு தான் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அடமான பத்திரம் போடுவது தவறில்லை. ஆனால் அடமானத்துக்கு பதிலாக நீங்கள் விற்பனை பத்திரம் எழுதி கொடுத்து நீங்கள் வந்து சொத்தை நான் அடமானம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா, நாளைக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும்பொழுது அது சேல் டீடாகத்தான் கருதி சொத்து அவருக்கு சொந்தமாக்கி விடுமே தவிர அடமானமாக கருதப்பட மாட்டாது. அடமானம் நீங்கள் போடுறீங்க, ஒரு பதிவு செய்த ரிஜிஸ்டர்டு மார்ட்கேஜ் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவர் சொத்து உங்களுக்கு இப்போ பணத்தை வாங்கி கொண்டு அந்த அடமானத்தை கேன்சல் பண்ண மறுக்கிறார் என்றால், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ரிடம்ஷன் ஆஃப் மார்ட்கேஜ் கேட்பதற்கான வழிகள் அதில் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த அடமானத்துக்கான பணத்தை கொடுத்துட்றேன், அந்த அடமானத்தை கேன்சல் பண்ண சொல்லுங்கன்னு எந்தவித உத்தரவும் வந்து நீதிமன்றங்களில் இந்த சேல் டீட் விஷயத்தில் கேட்க முடியாது. ஆகவே கடன் வாங்குகின்ற நபர்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன் வாங்குறீங்களா அதுக்கான அடமான பத்திரம் தான் பர்ஃபெக்டாக போடமே தவிர சேல் டீட் அல்ல. சென்னையில் வந்து நிறைய டீம் வந்து சேல் டீட் பண்ணுறவங்க தான் இப்போ நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. சேல் டீட் பண்ணிங்கன்னா உங்கள் சொத்து கையை விட்டு போனாலும் போய்விடும். அதை மீட்பதற்கான வழிமுறைகள் கிடையாது.